தமிழச்சி தமிழ் உலகம். தமிழச்சி தமிழ் உலகம். வணக்கம். தமிழச்சி தமிழகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மசில் பில்டிங்க்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கையில் இருக்கிற அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். மசில் பில்டிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படும். ப்ரோட்டீன் வந்து உடம்புல திசுக்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதே சமயத்தில் புதுசாக உருவாகிற திசுக்களுக்கு பூஸ்டிங் கொடுக்கும். இதுதான் ப்ரோட்டீனோட வேலை. ஜிம்மில் வந்து மசில்ஸ் கெயின் ஆகணும் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது எனர்ஜி ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ரோட்டீன் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், மசில்ஸ் கெயின் ஆகும். ஜிம்முக்கு போய் 1 year போயிட்டு இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி எனக்கு மசில்ஸ் கெயின் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். நார்மலாக ஒரு பர்சனுக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனை விட மசில் கெயினுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் ஒரே தடவையாக எடுத்துக்காம பிரித்து சாப்பிட்றது நல்லது. ஒரு 3 hours ஒரு முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ப்ராப்பர் ஃபுட் பேட்டர்ன் ப்ளஸ் அந்த எக்ஸசைஸ் டைமிங் ப்ளஸ் தூக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அட்டவணை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் கலந்த ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் எக்கு, பாயில்டு எக்கு எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பருப்பு வகை. நைட் முக்கியமாக ஃபைபர் கலந்த ப்ரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஓவர் ஸ்வெட்டிங்காக நல்லா சாப்பிடுவீங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கணும். சேம் டைம் ப்ரோட்டீனாகவும் இருக்கணும். ஸோ அது வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறது பனானால அது எடுத்துக்கிறது டெய்லியுமே எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களை விட ஆண்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ மசில்ஸ் கெயின் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கணும். ஒரே தடவையாக அதிகமாக எடுத்துக்காம புரத உணவுகளை பிரித்து சாப்பிட்றது நல்லது. 1 கிராம் ப்ரோட்டீனில் 4 calories இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற 2000 calorie உள்ள ஃபுட்ல 75 to 100 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ மசில் கெயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு 75 to 100 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஃபேட் நமக்கு வந்துட்டு டெபாசிட் ஆகிடுமா டவுட் வரும். கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் கரையாது. அதை வந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்றதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவைப்படும். ஸோ இதை வந்து சுமக்கிறதுக்கு அந்த பிளட்ல இருக்கிற அதை கொலஸ்ட்ரால் சுமந்து போறதுக்கு வந்து லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 types இருக்கு. அதாவது LDL அண்ட் HDL. LDLனா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். ஸோ அதிக அடர்த்தியுள்ள லிப்போப்ரோட்டீனால தான் கொலஸ்ட்ரால் சுமந்து செல்லப்பட்ட அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு மெடிக்கல்ல சொல்றோம். LDLன்னு சொன்னா கெட்ட கொலஸ்ட்ரால். ஸோ பாடி மசில்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக எடுக்காமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆஃப்டர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறது தடுக்கும். நேச்சுரலாக உங்களால் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மூதி மாதிரி குடிக்கலாம். ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எந்த நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட்டை நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸில் குடிக்கிறீங்களோ அதையே வந்து நேச்சுரலாக இருக்குது. ஒரு டம்ளர் பால், உங்களுக்கு உங்கள் கையளவு பாதாம், இல்லைனா 5 or 7 பாதாம், பேரிச்சம்பழம், பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து அரைச்சி இதோட தேன் கலந்து குடிக்கலாம். இதை குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லாவே உங்க ட்ரைசெப்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். உங்க உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் பிளஸ் ஃபேட் ஈக்குவலா கிடைக்கும். அப்புறம் வறுத்த கருப்பு கடலை, கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, அதை வறுத்த கடலையை அப்பப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க சாப்பிடலாம். டெய்லியுமே அது வந்து 200 அதுல இருக்கு. ஸோ டெய்லியுமே அந்த கருப்பு கொண்ட கடலையை நீங்க சாப்பிடலாம். எக்ல பாத்தீங்கன்னா 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. பிளஸ் அதுல வந்து அமினோ அசிட்ஸ் பிளஸ் ஃபேட் இருக்கு. இந்த ஃபேட் வந்து சாலிபிள் ஃபேட். ஸோ வேக வச்ச முட்டையை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த வேக வச்ச முட்டையில பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், எத்தனை முட்டை சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாமா அப்படின்னு. வேக வச்ச முட்டைன்னா 2 3 நீங்க சாப்பிடலாம். அதே சமயத்துல எனக்கு வந்து நிறைய முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ளைக்கரு வரைக்கும் 7 வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். ஏன்னா மஞ்சக்கருல கொஞ்சம் அதிக ஃபேட் இருக்கிறதுனால சேம் ஒரே டைம்ல நிறைய ஃபேட் உடம்புக்கு போகக்கூடாதுன்றதுக்காக நீங்க மஞ்சக்கருவை வந்து நீக்கிட்டு வெள்ளைக்கருவை வந்து சாப்பிடலாம். பன்னீர் அதுக்கப்புறம் சாப்பிடலாம். பன்னீர்ல பாத்தீங்கன்னா 20 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அதே சமயத்துல அதுல அதிக அளவுல ஃபேட்டும் இருக்கு. இது வந்து சாலிபிள் ஃபேட், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதை நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொன்ன மாதிரி அந்த பால் ஸ்மூதி எல்லாத்தையுமே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று குடிக்கலாம். எக், பாயில்டு எக் சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிடலாம். இதை ஹெல்த் நீங்க அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் நல்லா ஆகும். ஸோ கரெக்டான ப்ரோட்டீனை கரெக்டான டைமிங் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணும்போது மாட்டுப்பால், சோயா பால், ஆட்டுப்பால் அந்த குடிக்கலாம். இல்லை எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்க்கலாம். மாட்டுப்பாலில் வந்து
3 கிராம்ல 3.5 கிராம் புரோட்டீன் இருக்கு. சோயா பால்ல வந்து 5 to 7.5 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஆட்டுப்பால்ல வந்து 4.5 to 10 கிராம் புரோட்டீன் இருக்கு. பாதாம் பால்ல 1 கிராம் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவு புரோட்டீன் நீங்க ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு புரோட்டீன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பாலை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து மீன்ல இருக்கு. 80 கிராம்ஸ் வரைக்கும் புரோட்டீன்ல இருக்கு. த சேம் டைம் ஒமேகா 3 இதுல இருக்கு. சாலிபிள் ஃபேட் இருக்கிறதுனால ஆஃப்டர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லஞ்ச் டைம்ல எடுத்துக்கும் போது நீங்க வந்து இந்த மீன் வந்து நீங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிக்கன் பாத்தீங்கன்னா 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறது நம்மள ஒரு நாளைக்கு 200 கிராம் சிக்கன் நீங்க எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் புரோட்டீன் உங்களுக்கு கொடுக்கும். மட்டன்ல பார்த்தீங்கன்னா 20 to 30 கிராம் புரோட்டீன் இருக்கு. இதே நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நாள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் மட்டன் அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகையில வேக வைத்த அவரை விதையில 10 கிராம் இருக்கு. வேக வைத்த வறுத்த வேர்க்கடலை 25 to 29 கிராம் புரோட்டீன் இருக்கு. இதுல பிளஸ் இந்த வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஃபேட்டும் இருக்கு. அந்த ஃபேட் வந்து குட் கொலஸ்ட்ரால்னு சொல்றது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி HDL இருக்கனால குட் கொலஸ்ட்ரால். இந்த சேம் டைம் இது வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு புரோட்டீன் எடுத்து கொடுக்கும். மீதி எக்ஸஸா இருக்கிறது வந்து அது நெக்ஸ்ட் டே மோஷனா வெளியில தள்ளிடும். ஸோ கரெக்டா உள்ள எக்ஸசைஸ் இந்த மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வேர்க்கடலை அதிகமா எடுத்துக்கலாம். மசில் கெயினுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, இதை வந்து முளைக்கட்டி நீங்க சாப்பிட்டீங்க போது இந்த எந்த ஒரு பருப்புமே முக்கியமா அந்த பச்சை பயிரிலும் கருப்பு கொண்டக்கடலையும் அதை பிஃபோர் நைட் வந்து ஊற வச்சு அதை துணியில கட்டி அதை வந்து நீங்க முளைச்சிருக்கும். அதை சாப்பிடும்போது அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்கிற விட்டமின் இ இருக்கும். விட்டமின் இ வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இருக்கு. விட்டமின் இயும் புரோட்டீனும் சேர்ந்து கிடைக்கும் போது உங்களுக்கு எப்போதுமே ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்கன்னா பிஃபோர் எக்ஸசைஸ் ஆஃப்டர் எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி ஒரு கையளவு அந்த முளைக்கட்டின பயிரை சாப்பிடலாம். நீங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டு பிறகு சாப்பிடும்போது நல்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே கெயின் ஆயிருக்கும். அப்புறம் சோயாபீன்ல வந்து 25 கிராம் புரோட்டீன் இருக்கு. அந்த சோயாபீனை வந்து ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நீங்க அப்படியே ராவும் நீங்க சாப்பிடலாம். ஆர்டிஃபிஷியலா புரோட்டீன் சப்ளிமெண்ட் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி இருக்கிறதுனால அவாய்ட் பண்றது, திரும்ப அதான் சொல்றது, அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அதுக்கு பதிலா சோயாபீன், கருப்பு கொண்டக்கடலை, வேர்க்கடலை இதை ஈக்குவல் ரேஷியோல எடுத்து அரைச்சி இதோட கருப்பட்டி கலந்து நீங்க வச்சுக்கலாம். இதை நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கப்புறம் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த பால்ல கலந்து குடிக்கலாம். இது ஹைலி ரிச் புரோட்டீன் ஹெல்த் ட்ரிங்க்ஸா இருக்கும். ஜிம்ல வந்து எக்ஸசைஸ் கண்டினியூவா பண்ணும் போது இடையில வந்துட்டு ஏதாவது நட்ஸ் மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னா பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம்ல நல்ல புரோட்டீன் இருக்கு. பாதாம், வால்நட்ஸ் அந்த மாதிரி 5 to 7 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 or 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து பொட்டாசியம், புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் எல்லாமே இருக்கு. ஸோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்